ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது யோகா லெவல் 3 பார்க்குறோம். இது ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க, இளைஞர்கள், மாணவ செல்வங்கள், உடல் அறுவை சிகிச்சை செய்யாதவர்கள், இரத்த அழுத்தம் இல்லாதவர்கள், இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றவர்கள் இந்த யோகாசனங்களை பண்ணிக்கலாம். அதனை தொடர்ந்து வருகின்ற முதிரைகளை உடல் ஏதாவது ப்ராப்ளம் உள்ளவங்க, அறுவை சிகிச்சை பண்ணவங்க ஆசனங்களுக்கு முயற்சி பண்ணாமல் அந்த முதிரைகள் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மன ஒருநிலைப்பாடு, ஞாபக சக்தி அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் அவசியமான ஒன்று, குறிப்பாக மாணவர்களுக்கு. அதே மாதிரி பைல்ஸ் கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு வருது, அது வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள், மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள், நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள், குய்யபாத ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். இது பெண்களுக்கு பள்ளி பருவத்திலேயே இந்த ஆசனங்களை மாணவிகள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகும். மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். பள்ளி பருவத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையே வராது. மன இறுக்கம் நீக்கப்படுகின்றது, புத்தி கூர்மை கிடைக்கும், மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும். அப்போ இந்த கூர்மாசனம் செய்யும் பொழுது அவ்வளவு அற்புதமான பலன்கள் கிடைக்கின்றன. முதுகுத்தண்டுக்கு நல்ல பிராண ஆற்றல் ஓடும். நம்ம உடம்புல மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல், அந்த சக்தியை மேல் நோக்கி எழச் செய்து உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது. சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். அதனால் இந்த ஆசனங்கள், அதே மாதிரி ஆண்களுக்கும் இந்த ஆசனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஆண்மைத்தன்மையை, அந்த உயிராற்றல், உயிர் சக்தி எந்த அளவுக்கு உடம்புல இருக்கணுமோ அந்த உயிர் சக்தியை சரியாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி. இவ்வளவு அற்புத பலன்கள் தருகின்ற இந்த ஆசனங்கள் நம் கையில் இருக்கும் பொழுது நாம் அதை நம்பிக்கையோடு, சிரத்தையோடு, விருப்பத்தோடு, உற்சாகத்தோடு, அன்போடு நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 15 நிமிடம் தான். இந்த லெவல் 3 எல்லாம் பார்க்குறத காலையில் 1, மாலை 1, காலை 1, மாலை 1, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது குய்யபாத ஆசனம் அப்படிங்கிற ஆசனம் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்து கொள்கிறோம். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஆசன நிலைக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல கால்கள் நீட்டிக்கோங்க. 2 காலம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மெதுவாக முடிந்த அளவு காலை உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கால்களை நல்லா உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. கை பிடிச்சிக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கை அப்படி சின்முத்திரை வச்சுக்கோங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அப்படியே கூர்மாசனம் பண்ண போகிறாங்க. கால்கள் நீட்டிக்கோங்க. கை முன்னாடி கும்பிட்டுக்கோங்க. மெதுவாக கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கை சின்முத்திரை. கண்களை மூடி மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட். மீண்டும் ஒரு முறை குய்யபாத ஆசனம் பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. கால் நல்லா உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கை இப்படி முட்டியில் சின்முத்திரை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கொஞ்சம் காலம் முன்னாடி வச்சுக்கோங்க. கை கும்பிட்டுக்கோங்க. கூர்மாசனம் பண்ண போகிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. கை அப்படி சின்முத்திரை வச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ அப்படி மன ஒருநிலைப்பாடு கொடுக்கக்கூடிய ஹாக்கினி முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கை விரல்களையும் சேர்த்துக்கோங்க. எல்லா விரல் நுனிலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. நார்மல் பிரீத்திங்.
உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி, மற்ற 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக நம் உடம்பில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் மட்டும். ஹாகினி முத்திரை எல்லா கைவிரல்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடலில் நாளமில்லா சுரப்பிகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஹாகினி முத்திரை எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். எல்லா விரல் நுனியிலே லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். அப்படி பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கை சின்முத்திரை. 2 நாசுகளே மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க.
இந்த மாதிரி ஒரு 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நேர்களே, இன்றைக்கு செய்த இந்த பயிற்சிகள் அனைத்துமே நல்ல திடகாத்திரமாக உள்ளவங்க ஆசனத்தோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆசனம் செய்ய முடியாதவர்கள், வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இப்பொழுது கொடுத்த முதிரைகளை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும். நாம் எடுத்த காரியத்தை சீராக இயங்க செய்யக்கூடிய நிலை கிடைக்கும். பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மலச்சிக்கல் வராமல் வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் லெவல் 3 இருக்கக்கூடிய முக்கியமான ஆசனங்களோடு முதிரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.